ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம லஞ்சில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வெஜிடபிள்லாம் இருந்துச்சு. அதனால் வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா. ஸோ அதுக்காக கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். சரின்னு எல்லாத்தையும் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிட்ருக்கேன். கேரட்டை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் அரையல, நீல வாக்கில் தான் அரிஞ்சிருக்கேன். பீன்ஸும் அதே மாதிரி சின்ன சின்னதாகவே அரிஞ்சிக்கிட்டேன், பெரிய பீன்ஸாக போடலை. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம். வெங்காயத்தை வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு தொட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கத்திரிக்காயும் இருந்துச்சு, உருளைக்கிழங்கும் இருந்துச்சு. கத்திரிக்காய் வந்து மசாலாவாக பண்ணோம்னா தேங்காய் தேவை. தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் சரி உருளைக்கிழங்கே பண்ணிடுவோமேன்னு சொல்லிட்டு நான் உருளைக்கிழங்கே சூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளிலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இப்படி மிக்சியில் அரைச்சியும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேனை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை மேலே வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா எண்ணெய் வீட்டில் இல்லை, அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் எப்போதும் போல் வதக்கிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு விழுது இதில் நான் போடலை, பட்டை சோம்பு கிராம்பு வெங்காயம் மட்டும் வதக்குறேன். இஞ்சி பூண்டு விழுது ஏன் போடலைன்னா, நான் அரைச்சி வச்சுருக்கேன்ல வெங்காயம் தக்காளி, அதுலேயே கொஞ்சம் இஞ்சும் பூண்டும் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதில் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கி தக்காளி வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமேட்டுக்கு அரைச்சி வச்சுருந்தால இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த பச்சை வாசனை போனால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயாக நான் போட்டேன். பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா, குடமிளகா எல்லாத்தையும், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இதோட உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம காயை வதக்கும் போது உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு வதக்குனிங்கன்னா சாப்பிடும்போது, காய் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து தண்ணியை ஊற்றிட்டு போடுவாங்க. தண்ணியை ஊற்றிட்டு போடும்போது அந்த காரம் உப்பெல்லாம் வந்து காயில் வந்து இறங்காது. அதனால் இது மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது நீங்கள் உப்பு, மிளகா, மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு இப்படி ஒரு கிண்டி வச்சுக்கோங்க. நான் வந்து 2 கப்பு அரிசி எடுத்ததேன், அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி இப்படி வச்சுருக்கேன். நல்லா கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன். மூடி வச்சு பார்த்திங்கன்னா மேலே நுரையா வந்திருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அது வரை நம்ம பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பீல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தோலெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டு பார்க்குறேன், கொதிஞ்சிருந்துச்சு. இந்த கொதிஞ்சிருக்கும்போது நீங்கள் அரிசியை போடணும். அரிசியை போட்டுட்டு கரெக்டாக 2 விசில் தான் எடுத்து விட்டேன். நான் சாப்பாடு தனியாக வைக்கும்போது 3 விசில் வைப்பேன். இது வந்து நான் ஏற்கனவே அரிசியை ஊற வச்சிட்டேன். அதனால் 2 விசில்லையே வெந்துடும். ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னா அந்த சாப்பாடு நல்லா இருக்காது, குழையாக போயிடும் 3 விசில்லாம் விட்டிங்கன்னா. சரின்னு அரிசியை போட்டு திருப்பி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாமேன்னு சின்ன சின்னதாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த காயை கட் பண்ணுறதுக்குள்ளே 2 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு தவாயில் ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம் இருந்துச்சு, சீரகம் போட்டுட்டேன். நான் ஏன் சீரகம் போட்டேன்னா 2-3 நாளாகவே உருளைக்கிழங்காவே சாப்பிட்றோம். அதனால் கொஞ்சம் செரிமான சக்தியை இன்க்ரீஸ் பண்ணட்டுமேன்னு கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டேன். கடுகு, உளுந்தம்பருப்பு கூட சேர்க்கலை. சீரகத்தையும் உப்பையும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிட்டேன்.
சில சமயம் நான் வெங்காயமும் போடுவேன். இன்றைக்கி நான் வெங்காயம் போடலை. மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டு மூடி வச்சுட்டேன், உப்பு கொஞ்சம் போட்டு. அது பார்த்திங்கன்னா அந்த வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடும்போது. ஃபுல்லாக எண்ணெயில் தான் இருந்துச்சு. கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி தயிர் பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிருக்காக கொஞ்சம் வெங்காயத்தை நீட்டமாக அரைஞ்சி தயிரை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா புழப்புலன்னு இருக்குது. 2 விசில் விட்டனால தான் இந்த மாதிரி புழப்புலன்னு இருக்குது. குக்கர் சின்ன குக்கரை அதாவது கீழெல்லாம் சிந்துது. ஆமாம், இது நல்லா இருக்குது. சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். இதோட கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு அதோடு நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு வறுவல், அதோட தயிர் பச்சடி, தயிரும் வச்சு இதுக்கு